இது வணக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டு ரயில் முன் தள்ளி மாணவியை கொலை செய்த வழக்கில் குற்றவாளியாக சதீஷ் குற்றவாளி என தீர்ப்பு வழங்கப்பட்டு அவருக்கான தண்டனை வருகின்ற 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த சம்பவத்துடைய பின்னணி பொறுத்தவரையில் சென்னை பரங்கிமலை காவலர் குடியிருப்பில் வசித்து வந்த மாணவி சத்யபிரியா மற்றும் அதே குடியிருப்பில் வசித்து வந்த சதீஷ் ஆகிய இருவரும் காதலித்து வந்தார்கள். அதற்கு பிறகு அவருடைய காதலுக்கு பெற்றோர் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்த காரணத்தால் சத்யபிரியா சதீஷோடு பேச நிறுத்திவிட்டார். இதனால் ஆத்திரமடைந்த சதீஷ் கடந்த 2022ஆம் ஆண்டு அக்டோபர் 13ஆம் தேதி அன்று கல்லூரிக்கு செல்வதற்காக சத்யபிரியா பரங்கிமலை ரயில் நிலையம் சென்ற போது அப்போது தாம்பரம் நோக்கி வந்த ரயில் முன் சத்யபிரியாவை தள்ளிவிட்டு கொலை செய்தார். இந்த சம்பவம் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக உடனடியாக சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வந்தார்கள். அதன் அடிப்படையில் இந்த விசாரணை தீவிரமாக நடைபெற்று வந்த நிலையில் வழக்கு விசாரணையானது சென்னை அள்ளிக்குளம் மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. நீதிபதி ஸ்ரீதேவி முன்பாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வந்தது. இந்நிலையில் கடந்த வாரம் மீண்டும் இந்த வழக்கு விசாரணைக்கு வரும்போது தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதற்கு முன்னதாகவே சிபிசிஐடி தரப்பில் கிட்டத்தட்ட 70 சாட்சிகள் விசாரணை செய்யப்பட்டது. அதன் அடிப்படையில் இருதரப்பு வாதங்களும் நிறைவேற்ற நிலையில் அதுவரையிலும் சதீஷ் நீதிமன்ற காவல் வைக்கப்பட்டார், சிறையில் அடைக்கப்பட்டார், புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் இந்த வழக்கினுடைய விசாரணை இன்று தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட சதீஷ் குற்றவாளி என்று நீதிபதி ஸ்ரீதேவி அறிவித்திருக்கிறார். மேலும் அதற்கான தண்டனை விவரம், முழு விவரம் என்பது வருகின்ற 30ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுவரையில் அவர் புழல் சிறையில் அடைக்கப்பட இருக்கின்றார். வருகின்ற 30ஆம் தேதி அதற்கான தண்டனை விவரம் என்பது முழுமையாக வெளியே வரும்.